Hey friends, it's Sai Kamuda Silk சிறுமுகையிலிருந்து நான் உமா. இன்னைக்கு வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவான ட்ரெடிஷ்னல் காஞ்சி வீவிங்கை ஃபாலோ பண்ணி நெசவு பண்ணியிருக்கிற கோட்டான்ச் பார்டரில் இருக்கிற பியோர் ஹேண்ட்லூம் காஞ்சிபுரம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அண்ட் பிரைடல் பியோர் சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கலருங்க. லேவண்டர் கலரில் இருக்கிற பாடி அண்ட் ரெட் கலரில் இருக்கிற பார்டர், பல்லு அண்ட் ப்ளவுஸ். இந்த புடவை பார்த்தீங்கன்னா பல்லுவும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல கலர் வந்து ஈவனாக இருக்குங்க. பல்லுவுடைய கலர் பாடியிலையும் பாடியுடைய கலர் பல்லுலையும் மெர்ஜ் ஆகாமல் ஈவனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் இருக்கிற கலர் த்ரெட்டை பேக் சைடில் கட் பண்ணி ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணி நெசவு பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலான காஞ்சி நெசவு முறை. நம்ம காஞ்சி சாஃப்ட் சில்கில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டோங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலை, டைம் எடுக்கக்கூடிய வேலை. இருந்தாலும் சாஃப்ட் சில்க் வந்து உங்களுக்கு பிலோ 7-8 கிடைக்கிறதுனால அந்த வேலையை நம்ம அதில் செய்ய மாட்டோம். மேக்ஸிமம் சாஃப்ட் சில்கில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு மெர்ஜாகி இருக்குங்க. பட் இந்த புடவை அப்படி இல்லாமல் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நெசவு பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செகண்ட் டிசைன் காஞ்சி சாஃப்ட் சில்கில் ஃபுல்லாக பிரைடல் கான்செப்ட்டுங்க. சூப்பரான ஒரு கலர். பாடி பார்த்தீங்கன்னா டார்க் வயலட், பல்லு பார்டர், ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் பயங்கரமாக இருக்குங்க. பல்லுவில் கிராண்டாக ப்ரொக்கேட் ஒர்க்கு, பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ வச்சு ஒரு டர்னிங் ஒர்க் கொடுத்துருக்கோங்க. சென்டர் பாடியில் ஃப்ளாரல் டிசைனில் கோல்டு சரிகையில் நல்லா ரிச்சான ப்ரொக்கேட் ஒர்க் கொடுத்துருக்கோம். பிரைடல் கான்செப்டில் இருக்கிற சாரீங்கிறதுனால கொஞ்சம் கிராண்டாகவே இருக்குங்க. இதில் பாருங்களேன், பாடியுடைய கலர் பல்லுவிலையும் பல்லுவுடைய கலர் பாடியிலையும் உங்களுக்கு மெர்ஜாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நார்மலாக அப்படியே நம்ம நெசவு பண்ணிடுவோங்க. எக்ஸஸ் கலர் மெர்ஜிங் த்ரெட்டை கட் பண்ணாமல் நெசவு பண்ணுற கான்செப்ட் இது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததில் அப்படி இருக்காது. அந்த புடவையை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பல்லுவும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல பின்னாடி வந்து எக்ஸஸ் த்ரெட்டு வந்து உங்களுக்கு வெளியே நல்லாவே தெரியும். அந்த கான்செப்ட் தான் ட்ரெடிஷ்னல் காஞ்சி மெத்தடுங்க. இந்த சாஃப்ட் சில்கில் அப்படி எக்ஸஸ் த்ரெட் எதுவுமே பின்னாடி வராது. ஒரே மாதிரி உங்களுக்கு அந்த நெசவு இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணுறதில்ல, அதனால் அப்படியே வந்துடுங்க. சேம் டிசைனில் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸோ பின்னாடி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எதுக்கு நான் இந்த அளவுக்கு தெளிவாக இந்த ரெண்டு புடவைக்கு உள்ள டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வருங்க. அந்த ரீசன் தான். நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் இந்த புடவை மட்டும் இவ்வளோ ரேட் அதிகம், இந்த புடவை ஏன் விலை கம்மி அப்படின்ட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்பீங்க. அதனால தான் அதை முன்கூட்டியே நான் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இந்தந்த வேலைப்பாடுகள் அந்த புடவையில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த புடவையுடைய விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கைத்தறியை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஒரு புடவையுடைய விலை நிர்ணயம் செய்கிறது அதில் இருக்கிற வேலைப்பாடுகளும், அதில் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரிஜினல் சில்க், ஒரிஜினல் ஜரி ஆர் டெஸ்டட் ஜரி, அதை வச்சு தான் நாம் அந்த கைத்தறி புடவையுடைய விலையை நாம் நிர்ணயம் பண்ணுறோம். இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து ஒரே டிசைன் வந்து 2 வீவர், 3 வீவர், 4 வீவர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீவர் வந்து ஒரே டிசைனை ஃபாலோ பண்ணி நெசவு பண்ணுவாங்க. அந்த 4 பேர்த்துக்கிட்டையும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். ஒருத்தர் கம்மியாக சொல்லலாம், ஒருத்தர் அதிகமாக சொல்லலாம், இன்னொருத்தர் அதை விட கம்மியாக சொல்லலாம், இன்னொருத்தர் அதை விட அதிகமாக சொல்லலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைஸை மட்டும்தான் பார்ப்பீங்களே தவிர்த்து அதில் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் என்னங்கிறது நிறைய பேர் பார்க்குறது இல்லைங்க. ஏன்னா நம்மக்கிட்டேயே நிறைய பேர் கேட்குறீங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் சேம் கலர் புடவையாக சிங்கிள் வார்ப் யூஸ் பண்ணி நெசவு பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 1.5 வார்ப் யூஸ் பண்ணி நெசவு பண்ணியிருப்பாங்க. இன்னொருத்தர் டபுள் வார்ப்பில் நெசவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெஸ்டட் ஜரி போட்டிருக்கலாம். இன்னொருத்தர் வந்து அந்த டெஸ்டட் ஜரியிலே கொஞ்சம் ஹை குவாலிட்டியான ஜரி யூஸ் பண்ணி நெசவு பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியலில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒவ்வொரு வீவரும் நெசவு பண்ணும்போது ஒவ்வொரு புடவையுடைய ரேட்டுமே டிஃபர் ஆகும். அந்த குவாலிட்டி கம்மியான த்ரெட் போட்டு நெசவு பண்ணுறவங்க கிட்ட இருக்கிற புடவை வந்து விலை கம்மியாகும். நல்லா ஹை குவாலிட்டி குட் குவாலிட்டியில் நெசவு பண்ணுறவங்க கிட்ட இருக்கிற புடவை வந்து விலை அதிகமாகவும் தான் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் ஏன் இவர்கிட்ட இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சண்டை போடுற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் ஒரு சிலர் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஸோ நான் அந்த ரீசன், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த விலை அதிகம் விலை கம்மியாக கிடைக்கிறதுக்கான கான்செப்ட் வந்து இதுதான். அதில் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலை பொறுத்து தாங்க நம்ம இந்த புடவையுடைய விலையை நிர்ணயம் பண்ணுறோம். பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற புடவைக்கான அப்ராக்சிமேட் ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து 9,000க்குள்ளேங்க. 7,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாய்க்குள்ளே. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வேறு வேறு ப்ரைஸ் ரேஞ்சுங்க.
ஸோ எக்ஸாக்டாக இந்த புடவைக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச புடவை வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா புடவையுடைய எக்ஸாக்டான ப்ரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். புக்கிங்க்கும் சேம் ப்ரொசீஜருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்மகிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் பே பண்ணக்கப்புறம் மட்டும்தான் உங்களுடைய ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆகும். கோட்டன்ஸ் பார்டர் பியூர் சில்க் சாரீலையும் ஒரு 10 to 12 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி ப்ரைடல்லையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸோ பொறுமையாக பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes வீடியோ பேலன்ஸ் இருக்குது. பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் ஃபைனலாக புக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மியூசிக் தான் வருங்க. மியூசிக் கூட நம்ம கலெக்ஷன்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் டாடா பை பை சொல்லிக்கிறேங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.